அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சக்கரவள்ளி கிழங்கு வந்து அவிக்கிறது தான் பார்க்க போகிறோம். சக்கரவள்ளி கிழங்குனா பாருங்கள், இந்த பர்பிள் பொட்டேட்டோ வந்து நான் அவிக்க போகிறேன். இதை ஃபஸ்ட்டு டைமாக நான் வந்து அவிக்கிறேன். இந்த பர்பிள் பொட்டேட்டோ வச்சு நம்ம சாதா பொட்டேட்டோ, ஸ்வீட் பொட்டேட்டோவை எப்படி வச்சு பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த பர்பிள் ஸ்வீட் பொட்டேட்டோவை வச்சு நம்ம பண்ணலாம். இது சக்கரவள்ளி கிழங்கு. இது வந்து பார்க்க வந்து மேலே மட்டும் இல்லை, உள்ளேயும் வந்து பர்பிளாக இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் இதை அவிச்சிட்டு இது பர்பிளாக இருக்கா என்னன்றதை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த சக்கரவள்ளி கிழங்கு நான் மூடி போட்டு வேக வைக்க போகிறேன். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து அது எப்படி வெந்திருக்குன்னு நம்ம பார்த்துக்குவோம். இப்போ பாருங்கள், ஸ்வீட் பொட்டேட்டோ வெந்துருச்சான்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு நைஃப் வச்சு குத்தி பார்க்குறேன், வெந்துருச்சு. இப்போது நம்ம ஆஃப் பண்ண போகிறோம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் இந்த ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கேன், கட் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள் என்ன மாதிரி கலரில் இருக்குது, பர்பிள் கலரில் அழகாக இருக்குது பாருங்கள். இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். இதனோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள், நம்ம ஊர் கிழங்கு மாதிரியே தான் இருக்குது. ஆனால் ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஒருவேளை இந்த கிழங்கு அந்த ஸ்வீட் கம்மியாக இருக்கா என்னன்னு தெரியல. நம்ம ஊர்லேயே ஒரு கிழங்கு ரொம்ப இனிக்கும், ஒரு கிழங்கு வந்து கம்மியாக இனிக்கும். ஆனால் வந்து டேஸ்ட் கொஞ்சம் கூட மாறல. பர்பிள் பொட்டேட்டோ வந்து நல்லா சூப்பராக இருக்குது. இதை வச்சு வேறு டிஷ்ஷு உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். இது சூப்பராகவே இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஒரு கொழுக்கட்டை எப்படி செய்யலான்றதை வரும். நான் அதுக்கு இனிப்பு வச்சு தான் வந்து அந்த கொழுக்கட்டை செய்ய போகிறேன். அந்த கொழுக்கட்டை செய்ய தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, நான் மாப்பிள்ளை சம்பாவும் கருப்பு கவுனி அரிசியும் சேர்த்து அரைச்ச மாவு. அதுக்கு பிறகு இது வந்து ஆர்கானிக் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். வேண்டானா நீங்கள் வந்து வெல்லம் போட்டுக்கலாம். அப்புறம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்து கொழுக்கட்டைக்கு தண்ணி வந்து சுட வச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி அளவில் நல்லா பபுள்ஸ் வருது பாருங்கள். அந்த மாதிரி டைமில் எடுத்து நம்ம தேங்காய், சீனி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம பரட்டிக்க போகிறோம். நம்ம எந்த அளவுக்கு டேஸ்ட்டுக்கு சீனி சேர்க்குறோமோ லைட்டாகவோ அதிகமாகவோ நம்ம விருப்பப்படி சேர்த்துக்கலாம். இப்போது நான் இதில் எல்லாத்தையும் சேர்க்க போகிறேன். இப்போ மாவில் சீனி, தேங்காய், லைட்டாக உப்பு நான் சேர்த்து வச்சுருக்கேன். நான் வந்து இதை வந்து அப்படியே வந்து ஃபஸ்ட்டில் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு சுடுதண்ணி ஊற்றி நம்ம கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு அதை நான் பிணைய போகிறேன். நான் அதை பிணைஞ்சிட்டு சுடுதண்ணி ஊற்றி பிணைஞ்சிட்டு காட்டுற மாதிரி. இப்போ பாருங்கள், சுடு தண்ணி வச்சு நான் பிணைஞ்சிருக்கேன். இப்போ நம்ம அதை கையை வச்சு நம்ம அதை செய்ய முடியாது. அதனால் கொஞ்சம் ஆறின பிறகு நான் அதை பிணைஞ்சிட்டு கொழுக்கட்டையை பிடிச்சி வைக்க போகிறேன். அதுக்கு முன்னால் அடுப்பில் தண்ணி வச்சு கொதிக்க வச்சுருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கிளாத் எடுத்து நான் இந்த ஜல்லா சட்டி சொல்லுவாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இதில் வந்து நான் துணி போட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து இதில் தான் வந்து கொழுக்கட்டையை பிடிச்சி வைப்பேன். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டான கொழுக்கட்டை சுட சுட நமக்கு கிடச்சிருச்சு. இந்த கருப்பு கவுனியும் மாப்பிள்ளை சம்பாவும் உள்ள இந்த இனிப்பு கொழுக்கட்டையை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ஹெல்த்தியான கொழுக்கட்டையை சின்ன வயசுலேருந்தே உங்கள் குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பழக்கி விடுங்க. அது கருப்பு கவுனியில் வந்து எண்ணற்ற சத்து இருக்குது. அதே மாதிரி மாப்பிள்ளை சம்பாவில் நரம்பு வலுவாக்குற ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அதிகமாக இருக்குது. அதனால் அடிக்கடி நீங்கள் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரப்படுங்க செஞ்சு சாப்பிடுங்க. செஞ்சு சாப்பிட்டுட்டு இது எப்படி இருந்ததுன்றதுக்கு வந்து எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.